நமக்கு பார்த்தீங்கன்னா, அசோக் பிளேட் கேடிஎம் ஷோரூம் வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணது வந்து ஸ்ரீராம் அவரும், அப்புறம் மிஸ்டர் சஞ்சய் இவர் தான் இங்க வந்து ஒர்க் பண்றாரு. இன்னைக்கு சண்டே அதுவுமா கூட பார்த்தீங்கன்னா, நமக்காக ஷோரூம்ல வந்து வீடியோ எடுக்க வந்து பர்மிஷன் குடுத்துருக்காரு. ஓகே. ப்ரோ இப்ப இதுல என்னென்ன சேஞ்சஸ் ப்ரோ பண்ணியிருக்காங்க? இப்போ இருந்த 200 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்ப்ளே புதுசா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கேனிஸ்டர் டேங்கோட அசெம்பிள் செட்லயே வரும். ஸோ இப்போ கேனிஸ்டர் தனியா குடுத்துருக்கனால, நீங்க நீங்க லைவ்ல பார்க்கலாம். இங்கேயும் உங்களுக்கு கேனிஸ்டர் குடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸும் சில அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி மாத்திருக்காங்க. ஒரு 4 விதமான ப்ராடக்ட் வந்து மாத்திருக்காங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே, அப்புறம் இங்க ஒரு பாக்ஸ் அது நேம் என்ன ப்ரோ இது? கேனிஸ்டர். கேனிஸ்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் ரேர் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் ரேர் பிரேக்கோட லிவர் இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இதுல வந்து நடுவுல வந்து ஹோல்ஸ் மாதிரி வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா குடுத்துருக்காங்க. நான் அப்புறமேட்டு வீடியோல அதையும் காட்டுறேன். ஒரு 4 விதமான சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரோ இந்த வண்டியோட பிரைஸ் ஏதாவது இன்க்ரீஸ் அதை பத்தி சொல்லல. இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த இதுக்கும் ஃபர்ஸ்ட் இருந்த டியூக் 200க்கும் இதுக்கும் ஒரு ஓவரால் ஒரு 5 to 7 வரும் ப்ரோ டிஃபரன்ஸ். ஒரு 7,000 இருந்து மேக்ஸிமம் 8,000 வந்து பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? 2,43,000. 2,40,000 அந்த மாதிரி பிரைஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 மாதிரி ஏறிடும் பிரைஸ். முடிஞ்ச வரைக்கும் பிரைஸ் வந்து ஏறதான வாய்ப்பு இருக்கா ப்ரோ இப்ப? பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் சரி. அதனால முடிஞ்ச வரைக்கும் பைக் ஸ்டாக்லாம் நிறைய இருக்குல்ல ப்ரோ? பைக்ல ஸ்டாக். ஓகே ப்ரோ. புக்கிங் ஏன்னா ஓப்பன்ல 250ல கூட பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே வந்து ஒயிட்ல தான் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரா. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விரும்புறது 200 தான். மைலேஜுக்கும் சரி, பிக்கப்பும் சரி, டிராஃபிக்ல ஓட்டுறதுக்குலாம் தாராளமா எடுக்கலாம். இப்போ எல்லா அட்வான்டேஜும் 390 மாதிரி சூப்பரா கொடுத்துட்டாங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஷோரூம்ல நேர்ல வந்து பாருங்க. குவாலிட்டி பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா 390ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. இப்போ அந்த மோட்ஸ் என்னென்னு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் அப்படியே கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரோ வந்து சொல்லுவாரு, சஞ்சய் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250ல இன்பில்டாவே டிஎஃப்டி டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட வண்டியோட ஓவரால் டேட்டாவை நீங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ வண்டியோட பேட்டரி வோல்ட் எவ்வளோ இருக்கு, ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கு, கிலோமீட்டர் எவ்வளோ ட்ராவல் பண்ணி என்ன டைம்ல ட்ராவல் ஆயிருக்குன்றது வந்து நீங்க ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்கோ எல்லா டேட்டாவுமே அக்யூரேட்டா நீங்க பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. டிஎஃப்டில உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் வரும். ஸோ இது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் ஆப்ஷன் ஏபிஎஸ் ஸ்விட்சபிள் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே தான் ஓல்டு இதுக்கு சிமிலர் தான். அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு வண்டியோட இன்ஃபோஸ்ல செக் பண்ணீங்கன்னா பேட்டரியோட வோல்ட் எவ்வளோ இருக்கு, இன்ஜின் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, டேங்க்ல எவ்வளோ ஃபியூல் கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ இது எவ்வளவு கிலோமீட்டர் போகும். அதெல்லாம் வண்டியில எதனா சின்ன ஃபால்ட்ஸ் வந்தா கூட உங்களுக்கு இதுல காமிச்சோம். ஆனா 390 நியூ மாடல்ல இருக்க அட்வான்டேஜ் அளவுக்கு இதுல டிஸ்பிளேல இல்ல இந்த ரெயின் மோட் அதெல்லாம். ரைட் மோட் வந்து ரெயின்ல வந்து ரைட் மோட்ஸ்ல வர்றது. ஸோ அது இதுல வராது. ஓகே சரி. அது இல்லாமல் இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 390 250 மட்டும் இந்த ஆப்ஷன் இப்போ 200லயும் இருக்கு. 200லயும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க உங்க ஃபோன் ஹெட்செட் இது ரெண்டுமே நீங்க பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நீங்க ஜஸ்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு உங்க ஃபோன் டிவைஸ் எதனா ஒன்று பேர் பண்ணிட்டு நீங்க ரைடிங்ல கூட உங்க டிவைஸை இதுல இந்த கன்சோல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆர்பிஎம் வந்து நானே யூடியூப்ல வீடியோல தான் பார்த்தேன். ஃபுல்லா ஆரஞ்சு ஆகுது ஆர்பிஎம் இது பண்ணா. அது நீங்க ஆர்பிஎம் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் லைட் மாதிரி எரியும். டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஆரஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேவே ஃபுல்லா ஆரஞ்சு ஆகும். அந்த இத வந்து ஆஃப் பண்ணலாம் முடியல. இல்ல அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துடுச்சு. ஏதோ மோட்டர் வந்து ஆன் பண்ணிட்டு மோட்டர் வந்து ஆஃப் பண்ணாம விட்டாங்க. அதனால சரி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹரி, நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து வீடியோ காண்டி இவர் வந்து உட்கார்றா. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீடியோக்கு தான் சும்மா. பைக் 200 வந்து எடுக்க போறாரு. அவரை பத்தி ஏதாவது ரிவ்யூ வேணும்னா அதை எடுக்கிறாரு, பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ரிவ்யூ வேணும்னா அவர்கிட்ட வந்து பின்னாடி தெரியுறாங்களா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 200 250 எடுக்க போறாரு. அதை பத்தி முடிஞ்சா ரிவ்யூ வந்து நான் வந்து போடுறேன். இருக்கு இப்போ வந்து போட்டீங்களா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அசார் 4 பக்கமும் லைட் வந்து இண்டிகேட்டர் வந்து சூப்பரா ரைடிங் அப்போ போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த சுவிட்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்கா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
இப்போ இது வந்து சூப்பராக இதுலேயே வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க, நல்லாவே இருக்குது சூப்பராக. ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. என் பேர் தினேஷ். தினேஷ். எங்கேருந்து ப்ரோ வரீங்க? கோடம்பாக்கம். இப்போ 200 இல்லை 250 எது ப்ரோ எடுக்க போகிறீங்க? 200. இந்த டிஸ்பிளே வந்து புதுசாக கொடுத்துட்டு போய் இதுக்கு எடுக்கிறீங்க இல்லை மைலேஜுக்காக ப்ரோ எடுக்கிறது? மைலேஜுக்காக. ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ இப்போ நெட் கேஷ்ல எடுக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. எப்படி காலேஜ் பண்ணுறீங்களா என்ன ப்ரோ இதுக்காக எடுக்கிறீங்க? சில பேர் லவ் பொண்ணுங்களுக்காகலாம் எனக்கு பிடிக்கும். கேடிஎம்னாலே ரொம்ப ஆசை உங்களுக்கு. எதனால ப்ரோ அந்த ஆசை வந்து வந்தது? 390 கலரா இல்ல இந்த ஷார்ப்னஸா? இந்த மாடல் டிஸ்ப்ளே இந்த மூஞ்சுக்கோசம். ஓகே ப்ரோ. இதுக்கோசம் அந்த சூப்பர் ப்ரோ. அந்த மாடல் தான் உனக்கு பிடிக்காது, இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. சைஸும் கொஞ்சம் கரெக்டா இருக்குல்ல உங்களுக்கு? ஆளும் ஒல்லியா இருக்கிறீங்க, பைக்கோட வெயிட் வந்து ஹெவியா இருக்குமே. 180 கிலோ இருக்கும் நினைக்கிறேன். 160 ஏற்கனவே வச்சிருந்தோம் 200 தான். அப்படிங்களா? ஓல்டு மாடல் PS3 இல்ல இதே மாடல் தான் வச்சிருக்கேன். என் தம்பி எதுமே ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஓ அதனால இப்ப நியூவா நீங்க எடுக்கிறீங்க. அந்த பைக் சேல் பண்ணிட்டீங்களா? அது அப்படியே கம்பெனில இது பண்ணிட்டான். அப்படிங்களா? சரி சரி. போட்டாங்க. அப்பதான் என்ன பண்ணா 25,000 கொடுத்து வண்டி கலர்லாம் மாத்தி எக்ஸாஸ்டர் எல்லாம் போட்டு, அப்பதான் அந்த ரெடி வச்சிருக்கேன்ல. எக்ஸாஸ்ட் மாத்தாதீங்க ப்ரோ. எக்ஸாஸ்ட் மாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மாத்த மாட்டேன். அவன் இப்பதான் மாத்தி எத்தனை வந்து அங்க வந்து கரெக்டா 110 ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி ஆளுக்கு தான் ஆகல. ஆளுக்கு என்ன இங்க இதாயிடுச்சு. ஹெல்மெட் போட்டு அடிபட்டது. ஹெல்மெட் போடல, அதனாலதான் பிரச்சனை. ஏற்கனவே ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா 200 வச்சிருந்தாராம். அவரே ஒரு ஸ்டோரியே சொல்றாரு. போவோம் வச்சிருந்து ஆக்சிடென்ட் ஆகி ஓட்டும்போது பாத்தீங்கன்னா பார்த்து ஓட்டுங்க. ஒரு 6000 RPM அதெல்லாம் ஏறிச்சுன்னா வண்டி பிக்கப் வந்து பயங்கரமா இருக்கும். ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா கண்ட்ரோல மீறி போயிடும். எடுக்கிற யங்ஸ்டர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு வாங்கி தராங்க வண்டிய. ஆனா ஈஸியா ரோட்ல எத்து காட்டணும்னு சொல்லிட்டு ரேஷா புது ரோட்ல எல்லாம் ஸ்பீடு பிரேக்கர் எங்க வரும், யாரு குறுக்க வருவான்னு தெரியாது, எடுத்துட்டு போயிட்டு சொருவ வண்டி தான். அப்புறம் 200க்கு எப்படின்னா 390 வேற மாதிரி இருக்கும் பவர். ஓட்டி பழகிடுச்சுன்னா கைக்கு வந்து கரெக்டா வந்து ஃபிட் ஆயிடும் பைக்கு. ஓகே ப்ரோ. என்னைக்கு ப்ரோ டெலிவரி எடுக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவும் சொல்லியா? இப்பதான் பாக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு ஓட்டுங்க. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. 250K கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகம். ஆனால் ஒன்லி ஒயிட்டில் தான் கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கிற பைக் பார்த்தீங்கன்னா 200 தான் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஒன்லி ஸ்ப்ரிங்கு மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூ மாடலில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா தனியாக சூப்பராக அந்த ஃபோர்க் இதில் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில். அசோக் பில்லர் வந்து ஆல்ரெடி நியூ மாடல் 200 வந்து ஸ்டாக் இருக்குது. நேரில் வந்து பார்க்குறதுனா வந்து பாருங்கள். ஓகே.